கோபத்தின் கதை. ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் ஒரு சுத்தியலும் நிறைய ஆணிகளையும் கொடுத்தார். இனிமேல் கோபம் வரும் போதெல்லாம் வீட்டின் பின் சுவரில் ஆணி அடிக்குமாறு கூறினார். முதல் நாள் 10 ஆணி, மறுநாள் 7, பின்பு 5, 2 என ஆணி அடிக்க கோபம் படிப்படியாக குறைந்தது. ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான். உடனேயே அப்பாவிடம் சென்று, மொத்தமாக 45 ஆணிகள் அடித்து உள்ளேன். இனி கோபமே வராது என அவன் அப்பாவிடம் கூறினான். அதற்கு அவன் அப்பா, சரி, இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கிவிடு என்றார். 45 நாட்களுக்குப் பிறகு தன் அப்பாவிடம் சென்று, தான் அடித்த மொத்த ஆணிகளும் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அந்த சுவற்றை காட்டினான். உடனே அவனின் தந்தையோ, சரி, ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், இப்போது சுவற்றில் உள்ள ஓட்டைகளை என்ன செய்வாய் என்று கேட்டார். மேலும், உன் கோபம் இதுபோல பலரை காயப்படுத்தி இருக்குமல்லவா? அதற்கு அந்த இளைஞன் வெட்கித் தலை குனிந்தான். நண்பர்களே, கோபத்தால் ஏற்படும் ரணங்களுக்கு மருந்துகள் ஏதும் கிடையாது. ரணங்கள் ரணங்களாகவே வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும்.